ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 31 டேஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிஷோர் அகாடமி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஷெட்யூல் 2 வந்து நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஷெட்யூல் 2ல வந்து இன்னைக்கு டே 2. ஆல்ரெடி நான் வந்து என்ன படிச்சுட்டேன் அப்படின்னா, இதில் வந்து இயல் 6, 7 முடிச்சுட்டேன். அதாவது நேற்று என்ன படித்தேன் அப்படின்றத நம்ம இயல் 7 நேற்று நான் படித்தேன். ஸோ இப்போ தமிழ்னு பார்த்தோம் அப்படின்னா இயல் 6, 7 முடிச்சிட்டேன். ஸோ எஸ்ஐ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் 1, டைப் 2, டைப் 3. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நான் முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஜிஎஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டிடக்கலை இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த லெசன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுவும் முடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இயல் 8. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இது படிக்கலான் இருக்கேன் நான். ஐஎன்எம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கும். தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம். ஸோ அது படிக்கலாம்னு நினைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் இன்னைக்கு 2. ஸோ நம்ம வந்து மேக்ஸில் வந்து டைப் 4 இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் முடிச்சுட்டு பிவைக்யூ வந்து இந்த நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தமிழ்நாட்டின் கலையும் கலையில் வந்து யூனிட் 8ல் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு தெரியல. ஏன் அப்படின்னா யூனிட் 8ல் வந்து இந்த தமிழ்நாட்டு கட்டளை கலை அப்படியா இருக்கட்டும், இல்லை நான் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் படித்தேன் தெரியுமா, அந்த பண்டைய நகரங்கள் இல்லாட்டி தமிழகத்தின் சமூகம் பண்பாடு. ஸோ இதுக்கெல்லாம் நான் பிவைக்யூ இருக்குன்னு பார்த்ததே கிடையாது. ஏன் அதனால் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன்றனால ஸோ பிவைக்யூவில் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்ற அனாலிசிஸ்லாம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ அந்த பிவைக்யூலாம் கொஞ்சம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு டாபிக் பார்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் அந்த டாபிக் நீங்கள் படிக்கும்போது பிவைக்யூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெல் அண்ட் குட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு டச்சில் இருக்கும். ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு வரும். ஸோ ஓகே, நம்ம படிக்கும்போது ஏன் டெப்த்தாக படிக்கணும், இதில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ நமக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் ஒரு டாபிக் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கணும். ஏன்னா நான் யூனிட் 8க்கு இன்னுமே அந்த 3 லெசனுக்கு நான் பிவைக்யூ இன்னும் பார்க்கவே கிடையாது. நேற்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நான் பிவைக்யூ பார்க்கலாப்பா. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பிவைக்யூன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கொஷின்ஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து 10th பாலிட்டி வச்சு பிவைக்யூன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேஜஸ் இருக்கும், நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலான் இருக்கேன். ஸோ அதனால் மேக்ஸ் வந்து இன்னைக்கு நான் எடுக்கலாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்னா பிவைக்யூவும் பார்க்கணும். அதனால் மேக்ஸ் பார்த்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நான் ஒரு டாபிக் எடுத்தேன், அந்த டாப்பிக்கில் இருக்க எல்லா பிவைக்ஸுமே நான் பார்ப்பேன். ஸோ மேக்ஸிமம் அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்றது எனக்கு அதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இப்படி. ஏன் அப்படின்னா மேக்ஸுமே நீங்கள் ஏன் அப்படின்னா கொஷின்ஸ்க்கு டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா மேக்ஸ் வந்து பிவைக்யூ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பிவைக்யூ. ஸோ அட்லீஸ்ட் வந்து எல்லா இயரும் பண்ண முடியல அப்படின்னா 22 to 24 அட்லீஸ்ட் அந்த இயராக மட்டுமா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பிவைக்யூ. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பிவைக்யூ வந்து 5 years பார்ப்பாங்க, சில பேர் 10 yearsலாம் பார்ப்பாங்க. ஸோ அவ்வளோ பார்க்கணுமா அப்படின்னா அவ்வளோ பார்க்க டைம் இருக்காது நிறைய பேருக்கு. ஏன்னா பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு ஏன் அப்படின்னா நம்ம 22, 24, 22, 23, 24 3 இயர்ஸ்லேயே நிறைய பிவைக்யூஸ் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் வந்திருக்கும், நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கும். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் இந்த 3 வருஷம் மட்டுமாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கப்பா பிவைக்யூன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க 500 சம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணுமா? கண்டிப்பாக நம்ம தான் பிவைக்யூ பார்க்குறோம்ல, இல்லாட்டி பிவைக்யூ பார்க்கணும் 500 சம்ஸே போதுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, டாப் 500. ஸோ ஆக்சுவலாக அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிவைக்யூ பார்க்குறீங்க அப்படின்னா வீக்லி ஒரு டாபிக் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் அந்த பிவைக்யூ பார்க்குறீங்க. அப்போ வந்து நீங்கள் 24 பார்க்கலாம், 22 பார்க்கலாம், 23 பார்க்கலாம், 2019 கூட சில பேர் பார்க்கலாம். அது அவங்கவுங்களோட பிவைக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து அந்த எல்லா கொஷினுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா அப்படின்றதும் தெரியாது. அது தனிப்பட்டு அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற டைம் பொறுத்து, மெட்டீரியல் கிடைக்கிறத பொறுத்து, அது ஒரு க்ரைட்டீரியா. ஸோ அப்போ அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரே டாபிக் பிவைக்யூ மட்டும் தான் பார்ப்பீங்க. ஆனால் 500 சம்ஸ் நீங்கள் பாருங்களேன், அந்த 500 சம்ஸுங்கிறது எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ அதில் வந்து ஏபி இருக்கும், திடீர்னு ஜிபி இருக்கும், திடீர்னு ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் இருக்கும், திடீர்னு ரேஷன் ப்ரொபோர்ஷன் இருக்கும், திடீர்னு வந்து ஆவரேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன சம்ஸ் வேணால் இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லா சமும் கலந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிவைக்யூவில் வந்து சில டாபிக் பார்க்காம இருந்திருப்பீங்க, ஆனால் அது 500 சம்ஸில் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும் அந்த மாடல். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 500 சம்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ செகண்ட் வீக் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறீங்க. இப்போது 12th வீக் வந்து நீங்கள் ஒரு 500 சம்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க வைங்க, அந்த 12th வீக்கில் அந்த எஸ்ஐ இருக்கும். ஸோ அப்போ சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் அதுக்கு கரெக்டாக நீங்கள் போகலாம். இல்லை டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அகெயின் வந்து உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ நீங்கள் முன்னாடி பார்த்த டாபிக்லாம் 500 சம்ஸ்லாம் அப்பப்போ உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும். ஸோ தெரியாத சம்ஸ் இப்போ நீங்கள் நியூ பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் டாபிக் 2 போகிறீங்க எஸ்ஐ. ஆனால் எஸ்ஐலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹச்சிசிஎஃப், எல்சிஎம், ஏபிஜிபி அந்த மாதிரிலாம் வரும்.
அந்த மாரி இருக்கும்போது அதெல்லாம் எப்படி அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ HCFனா 4த் வீக்ல வரும்னு நெனைக்கிறேன். ஆமா 4த் வீக்ல வரும். ஸோ அப்ப நீங்க 4த் வீக்ல வந்து அந்த கான்செப்ட் லைட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க டச்ல இருக்க மாரியே இருக்கும். நீங்க ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கும், இந்த மாரி நீங்க ஃபைனல் ரிசல்ட்ஸும், பிவைக்யூ பார்க்கறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப டச்ல இருக்க மாரியே இருக்கும். அதே மாரி இன்னொன்னு கேட்டிருந்தீங்க. தமிழுக்கு கண்டிப்பா பிவைக்யூ பார்க்கணுமா? அதாவது தமிழ் தகுதி தேர்வு இல்லாம பிவைக்யூ பார்ட் ஏ இல்ல இலக்கணம் பார்க்கணுமா? அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இங்க இருக்க வேர்ச்சொல் அங்கேயே இருக்கு. ஓரெழுத்து ஓர்மொழி இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. பொருந்தாதவற்று இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இங்கேயும் கேட்டிருக்காங்க. அங்கேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது மேக்ஸிமம் இங்க இருக்க கொஸ்டின்ஸ் தான் அவங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுல கேட்பாங்க. பட் இதுலயும் நீங்க படிச்சுக்கிறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட் தான். பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் தான். ஆக்சுவலா இப்ப தமிழுமே நமக்கு மேக்ஸிமம் இதுதான். நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து வரும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து சார் வந்து நேத்து சந்தீப்ல ஒரு கொஸ்டின் ஸ்டேட்டஸ் சரி ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. அது எத்தன பேர் பார்த்தீங்க, எத்தன பேர் கரெக்ட்டா தெரிஞ்சுச்சுன்றது தெரியல. எனக்கு தெரியல. ஏன்னா நான் தப்பா தான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். அந்த பாரம்பரியம் அப்படின்றது நான் பெயரெச்சம் அப்படின்றதா மாரி தான் நான் வந்து பெயர்ச்சொல் அதாவது ஆன்றனால அப்படி பெயரெச்சம். ஸோ அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அது தப்பு தான். ஏன் அப்படின்னா, அது மகர ஈற்று அப்படின்னு சொல்லி அந்த இது காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அது மகர ஈற்றுன்னு நான் ரொம்ப நேரம் யோசிச்சேன். என்ன மகர அது இம்மே வரலையே, அது எப்படி வரும்? அதுக்கப்புறம் தான் நினைச்சேன் பாரம்பரியம் இம்மு கெடுது, மகர கெடுது அப்படின்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுச்சு. பட் ஒரு சிஸ்டர் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க அந்த அளவுக்கு அதை உள்வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ அதனால மேக்ஸும் சரி, தமிழும் சரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் தான் வரும். ஏன் அப்படின்னா, அந்த ஐ வந்து எனக்கு தெரிஞ்சுச்சு. 2ஆம் வேற்றுமை விரி. அது எனக்கு பார்த்தோனே தெரிஞ்சிருச்சு. ஆனா இது வந்து எல்லாருமே அப்படித்தான் நெனச்சாங்க. நானும் அப்படிதான் நெனச்சேன். பட் அது எனக்கு அந்த ஆன்சர் காமிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு அது ஃபர்ஸ்ட் புரியவே இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஆன்சர் அவங்க காமிச்சதுக்கு அப்புறம் எனக்கு 2 to 3 மினிட்ஸ்க்கு மேல ஆச்சு. அது எப்படி வரும்? அது எப்படி வரும்? எனக்கு அது புரிஞ்சுக்கவே. ஸோ அப்படிதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். ஏன் அப்படின்னா வந்து தமிழ் வந்து ஃபுல்லா இலக்கணம் தான். இலக்கணம் ரொம்ப ஈஸி தான். புரிஞ்சுக்கிட்டா புரியிற வரைக்கும் நம்ம அத கத்துக்கணும்ப்பா. ஸோ அவ்வளோதான் நமக்கு இந்த கான்செப்ட். சரி ஓகே நம்ம கொஸ்டின்ஸ் போலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நான் கொஸ்டின் கேட்குறேன். அதே மாதிரி ரிவிஷனுக்கு டெஸ்ட் குடுப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா ஆல்ரெடி நம்ம லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். 10th பாலிட்டி அண்ட் ஐஎன்எம். ஸோ அவ்வளோக்கா ரெஸ்பான்ஸ் வராதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் தென் அது மாதிரி மேக்ஸிமம் 5 வீக்ஸ் வரைக்கும் நான் கொஸ்டின் நான் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் குடுத்தேன் நானு. ஸோ அதுக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய நீடடா என்னன்னு தெரியல. ஸோ அதனால தான் சரி நான் எல்லாருக்குமே டைம் எடுக்குது. நம்மளும் படிக்க டைம் வேணுமேன்றனால நான் குடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்தரா. ஓகே கொஸ்டின்ஸ் போலாம். ஆக்சுவலா வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து தேர்தலுக்கு போட்டியிடுறதுக்கு வந்து எவ்வளோ வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி நமக்கு ஆர்டிகிள் 53 இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன வந்து நமக்கு சொல்லுது அப்படின்ற மாரி சொல்லுங்க. அதே மாரி வந்து மத்திய அரசோட 3 அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லுங்க. அதே மாரி மத்திய அரசு வந்து எந்த பகுதியில வரும்? அதே மாரி அது என்ன சரத்து? இப்போ வந்து அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்றோம்ல. பகுதி 3 அப்படின்னு சொல்றோம்ல. சொல்லிட்டு 12 to 35 அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு வந்து என்ன பார்ட், என்ன ஆர்டிகிள் அப்படின்றத சொல்லுங்க நீங்க. நெக்ஸ்ட் வந்து மக்களவையில வந்து ஆங்கிலோ இந்தியர்கள் இது பண்ணி அவங்கள பேஸ் பண்ணி வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க. அது எத்தனை பேர் நியமிப்பாங்க அப்படின்றத சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் வந்து பதவி காலம் வந்து எவ்வளவு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுங்க. அது மாதிரி சரத்து 77 வந்து என்ன சொல்லுது அப்படின்றத சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவசர நிலை பிரகடனம் இருக்கு பாத்தீங்களா? அவசர நிலை. சோ அது வந்து என்ன சரத்துல வரும்? குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலை பிரகடனம் வந்து எந்த சரத்துல கொடுப்பாங்க? அதாவது அவசர நிலை மொத்தம் 3 வந்து குடுப்பாங்க. 3 சரத்து இருக்கு அவசர நிலைக்கு. அது 3 என்னன்னு சொல்லிருங்க. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலை வந்து குடுப்பாப்ல. அது என்ன சரத்துன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எந்த மாநிலத்துல வந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்து ரொம்ப வருஷம் வந்துச்சு. அது சாரி ரொம்ப தடவ வந்துச்சு. டைம்ஸ் வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிருப்பாரு. அவர் எந்த ஆண்டு ஆனாரு? அவரோட நேம் என்ன அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம வந்து குடியரசுத் தலைவர் இல்ல துணை குடியரசுத் தலைவர்கிட்ட நம்ம குடியரசுத்
இப்போ பிரசிடென்ட் வந்து இல்ல அப்படின்னா, எவ்வளவு நாள் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து அந்த இடத்த அதாவது அவங்க பொறுப்ப பார்த்துக்க முடியும். எவ்வளவு மாதங்கள், இல்லாட்டி எவ்வளவு வருடங்கள், எவ்வளவு நாள் வந்து அவங்களோட பொறுப்ப அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்றத சொல்லுங்க. அதே மாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, பிரதமர் வந்து அமைச்சரவை தலைவரா வந்து ஒரு இது பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து பிரதமர் வந்து அமைச்சர் தலைவரா வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஒரு குழு அமைச்சர் குழுக்கு வந்து அவங்க தான் ஹெட்ன்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்களா? அது வந்து என்ன சரத்துல வந்து அந்த இது நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. அதே மாரி துணை குடியரசுத் தலைவருக்கு, குடியரசுத் தலைவர் போல வந்து மறைமுக தேர்தல் தான் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சரத்துல வந்து அது குறிப்பிட்டிருக்கு அப்படின்றத சொல்லுங்க. மேக்ஸிமம் நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. யூசுவலா வந்து மேலவை வந்து மேலவைனா என்ன? கீழவைனா என்ன? அப்படின்ற கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க நமக்கு பிவிக்யூல. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப மேலவை அப்படின்றது வந்து என்னன்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, மாநிலங்களவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதோட உறுப்பினர்கள் எவ்வளோ பேரு? அதுல வந்து எப்படி சொல்றோம்? அதுல வந்து அது வந்து எந்த மாதிரி இருக்கும்? அது கலைக்க முடியுமா? கலைக்க முடியாதா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே ராஜ்யசபான்னு பார்த்தோம் அப்படின்னா, அத வந்து 2ஆ பிரிப்பாங்க. அதாவது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவது அப்படின்னு சில மெம்பர்ஸ் இருப்பாங்க. சில பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள மறைமுக தேர்தலாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரிலாம் பிவைக்யூல கேட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வேற கேட்பாங்க. முன்னாடிலாம் வந்து இது டைரக்ட்டா அவங்க கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டா வந்து இதவே நமக்கு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது பண்ணுங்க. மேக்ஸிமம் தமிழுக்கும், மேக்ஸுக்கும், பிவிக்கும் முடிஞ்ச அளவு பார்க்க ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜிஎஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே பார்க்காட்டி கூட, நீங்க ஐஎன்எம், யூனிட் 8, பாலிட்டி, ஸோ இந்த மாதிரி வந்து எக்கனாமிக்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபயர் பிளான்ட், நிதி ஆயோக் அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அதெல்லாம் வச்சு ரிலேட்டடா வந்து நெறைய பிவிக்யூஸ் இருக்கும். அந்த மாதிரியா அட்லீஸ்ட் நீங்க பார்த்துட்டு போங்க. ஏன் அப்படின்னா, எல்லாமே பார்க்கறதுக்கு டைம் இருக்காது சில பேருக்கு. அப்படி இருக்கும்போது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் நீங்க முடிச்சுட்டு போனீங்கன்னா, மேபி வந்து உங்களுக்கு ஆன்சர் டைரக்ட்டா கொஸ்டின்ஸ் வரலாம். இல்ல அப்டின்னா, நம்ம நெக்லெக்ட் பண்றதுக்கு கூட அது வந்து உதவும். நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் டைரக்ட்டா வராட்டி கூட ஆப்ஷன்ஸ் நெக்லெக்ட் பண்றதுக்கு அதெல்லாம் உதவும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.